ஓகே. தோழர்களே, தமிழ்நாடு கதை ஆரம்பிச்சு. இலக்கிய பெரும் தமிழ்நாடு கதை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான இணைய வழியில் நாம் தொடர் பயணமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படி இந்த முறை தமிழக அரசு அறிவித்த தமிழ் வாரத்தினை நம்முடைய அமைப்பு ஒரு தொடர் நிகழ்வாக தினமும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மிகப்பெரிய போற்றுதலுக்குரியது, சிறப்புக்குரியது. அந்த நிலையில் இன்றைக்கு 5ஆம் நாள் நிகழ்வாக நாம் இன்றைக்கு ஏதாவது ஒரு தலைப்பின் கீழ் பேச வேண்டும் என்கிற அடிப்படையின் கீழ் வழக்கம் போல அன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க, நிலைய வித்துவானா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி நம்முடைய நிலையான ஒரு கருத்தாளுமை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் ஏதாவது ஒரு தலைப்பின் கீழ் இன்றைக்கு பேச வேண்டும் என்கிற அனைமாக பாண்டியன் பரிசு பேசுவாங்க நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அவர்களை நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தமிழ் வாரத்தினுடைய சிறப்புரையாக 5ஆம் நாள் நிகழ்வு அழைக்கிறோம். தோழமையை வருக, சிறப்புரை தருக. ஆரம்பிக்கலாமா? தொடங்கலாம். அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கு 5வது நாள் தமிழ் வார விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பாவேந்தர் பாரதிதாசன் ஏராளமான கவிதைகளை எழுதி குவித்திருக்கின்றார். அதுல குறுங்காப்பியங்கள் மிக முக்கியமானவை. தனித்தனி பாடல்கள் அது தேன் போல, பலா சுளை போல. ஆனால் குறுங்காப்பியங்கள் அது ஒரு அமுத தமிழில் அழகாக எழுதப்பட்டிருப்பவை. சஞ்சீவி பருவத்தின் சாரல், புரட்சி கவி, பாண்டியன் பரிசு, மணிமேகலை வெண்பார், கண்ணகி புரட்சி காப்பியம், எதிர்பாராத முத்தம், குடும்ப விளக்கு, இவையெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனி சிறப்புடையவை. அவர் பயணித்த சமூக அரசியல் கருத்துக்களை மிக அழகாக ஒவ்வொன்றிலும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பகுத்தறிவு கருத்துகள், சஞ்சீவபுரத்தின் சாரலிலே மூட பழக்க வழக்கங்களை எதிர்ப்பதை பற்றி மிக சிறப்பாக பாடியிருக்கிறார். அது பழங்குடி மக்கள், தமிழர்கள், பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை, குப்பன், வஞ்சி என்ற இருவரையும் வைத்து மிக அருமையாக படைத்திருக்கிறார். அதுல காதல் பற்றி, அதுல பகுத்தறிவு பற்றி ரொம்ப அழகாக எடுத்திருக்க. அதுல அப்போ வானொலி தான். பாரதியார் காலத்துல வானொலி வர்றதே பெருசு. காசியில் கேட்பதற்கோர், காசியில் உள்ள ஒரு அறிஞன் பேசுவதை காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம்னார் பாரதியார். இவர் என்ன சொல்றாரு, ஒரு இலையை சாப்பிட்டா பேசுறது கேட்கும், இன்னொரு இலையை சாப்பிட்டா அவரை நேரடியாவே பார்க்கலாம். அப்ப தொலைக்காட்சி வர வேண்டும் என்று தொலைக்காட்சியை பற்றி ஒரு கற்பனை செய்து பார்த்திருக்கிறார். இதுல எங்க சஞ்சீவபுரத்தின் சாரல. அதே போல புரட்சி கவி, அது பில்கணியம் என்ற ஒரு வடமொழி நூலை தழுவி எழுதியிருந்தாலும் அது முழுக்க முழுக்க பைந்தமிழ் காப்பியம். மிக அற்புதமான புரட்சிகரமான கருத்துகளையும் தமிழ் மொழியினுடைய அழகையும் எழிலையும் சொல்லக்கூடியதாகவும் சமூக பாங்கோடு சித்தரிப்பதாகவும் புரட்சி கவி இது. பாண்டியன் பரிசு, அது ஒரு ராஜாராணி கதை. ஒரு அரசன் இன்னாரு காட்சி உரிமை உண்டு என்று ஒரு பேழையிலே ஒரு செப்பு பட்டயம் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை சூழ்ச்சி செய்து ஒரு அமைச்சன் எதிர்நாட்டு அமைச்சன் அதை பெறுவதற்கான ஒரு கதை. கடைசியில அது முடியாட்சி போய் குடியாட்சி வர்ற மாதிரி கதை. அதுவும் ரொம்ப மிக அருமையான ஒரு புரட்சிகர காப்பியம். மணிமேகலை வெண்பா, அது மணிமேகலை ஒரு பௌத்த இலக்கியம். அதுல அது இந்த மூட நம்பிக்கையை எதிர்த்த ஒரு மிகப்பெரிய புரட்சிக்காரர் புத்தர். அது புத்த மதம் தமிழகத்திலே பரவி இருந்த காலத்திலே எழுந்தது மணிமேகலை. அந்த மணிமேகலையிலே இவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அதை வெண்பாவினாலே எழுதியிருக்கிறார் பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காப்பியம், அந்த இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் அவர் புரட்சிகரமானதாக புதிய பாணியிலே தன்னுடைய ஏற்றபடி அவர் புரட்சிகரமாக மாற்றி பாடியிருக்கிறார். எதிர்பாராத முத்தம், எதிர்பாராத முத்தம் என்று தேசிங்கராஜனுடைய கதையை பற்றி நிறைய நாட்டுப்புற பாடல்கள்லாம் இருக்கின்றன. அவன் ஒரு மிகச்சிறந்த வீரன் என்றெல்லாம் பாடல்கள். ஆனால் அவர்
வடநாட்டுக்காரன். இவர் ஒரு புதிய பாணியிலே அந்த எதிர்பாராத முத்தம் இல்ல, தமிழச்சியின் கத்தி தான் அது, அந்த ஜெயசிங்கராஜுடைய கதை. எதிர்பாராத முத்தம் என்பது ஒரு அருமையான காதல் கதை. குடும்ப விளக்கு. குடும்ப விளக்கு என்பது ஒரு நடுத்தர குடும்பம் எப்படி வாழ்கிறது, அது எப்படி சமூக சேவையில் ஈடுபடுகிறது, அதை ரொம்ப அழகா தன்னுடைய மூத்த மகள் சரஸ்வதிக்காக எழுதப்பட்ட நூல் தான் குடும்ப விளக்கு. சரஸ்வதி வருகிற பொழுது அவருடைய மனைவி பழனிமா குடும்ப விளக்கு வருது பாரு அப்படின்னு சொல்லுவாராம். இப்படி அருமையான குறுங்காவியங்களை எல்லாம் படைத்திருக்கிற காப்பிய காலமெல்லாம் போய் சிற்றிலக்கிய காலமெல்லாம் போய் நவீன காலத்தில் இந்த குறுங்காவியங்கள், இதற்கடுத்து கவிதை இலக்கியத்துல எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் 20ஆம் நூற்றாண்டிலே முதல் விழிப்புணர்ச்சியை தமிழிலே ஏற்படுத்திய மகாகவி பாரதி தான் எளிமையும் இனிமையும் பொருந்திய புரட்சிகரமான பாடல்களை எல்லாம் பாடி தமிழுக்கு ஒரு வழிகாட்டினார். அந்த வழியை பின்பற்றி, பாரதி வழியை பின்பற்றி அதை மேலும் விரிவுபடுத்தி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். இந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இந்த குறுங்காவியங்களிலே தன்னுடைய கொள்கைகளை எல்லாம் அழகாக சொல்லி தமிழ் இனிமை, தமிழும் புரட்சிகரமும் இணைந்ததுதான் பாரதிதாசனுடைய இலக்கியங்கள். அதுல இன்றைக்கு நாம புரட்சி கவியை பார்க்கலாம். இந்த புரட்சி கவி என்ற ஒரு குறுங்காவியம் மிக அற்புதமானது. அது பாருங்க, என்ன ஒரு நகை முரண் சொன்னா, இந்தியையும் வடமொழியையும் அந்த வடநாட்டு கலாச்சாரத்தையும் மிக காத்திரமாக எதிர்க்கின்ற பாரதிதாசன் பில்கணியம் என்ற வடமொழி நூலை தழுவி எழுதியிருக்கிறார். நீங்க இந்தியை எதிர்க்கிறார் என்றால் இந்தி மொழியை எதிர்ப்பதல்ல, இந்தி திணிப்பை எதிர்ப்பது. அவர் புரட்சிகரமான கருத்துக்களை கொண்டிருக்கின்றார். வடவர் எதிர்ப்பு என்றால் வடநாட்டு மக்களை எதிர்ப்பதல்ல, வடநாட்டு இலக்கியங்களை எதிர்ப்பதல்ல. ஆகவே அவர் அந்த பில்கணியம் என்கிற ஒரு வடமொழி காப்பியத்தை தழுவிதான் இந்த புரட்சி கவி என்பதை எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த வடநாட்டுல அந்த இலக்கியத்துல வரக்கூடிய கவிஞன் இங்கு தமிழ் கவிஞனாக மாறுகிறார். ஆனா எப்படி வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு கம்பராமாயணத்தை இயற்றினாரோ, ராமகாதை இயற்றினாரும் தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ப அதில் பல்வேறு மாற்றங்களை எல்லாம் செய்து மூல நூலை விட மிகச்சிறந்த இலக்கியமாக கம்பன் தன்னுடைய ராமாயணத்தை படைத்து விட்டார். அது முற்றிலும் முழுக்க தமிழ் பண்பாட்டோடு தழுவிய ஒரு அற்புதமான இலக்கியமாக அன்றன்று படிக்கின்ற பொழுதும் புதிய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் நமக்கு ஊட்டுவதாக இருக்கின்ற ஒரு ஒப்பற்ற நூல் கம்பராமாயணம். அதுபோல பில்கணியம் என்ற வடமொழி இலக்கியத்தை தழுவி எழுதப்பட்ட இந்த புரட்சி கவி முற்றிலும் தமிழ் இலக்கியமாக பரிணாமம் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் காலத்தில் சுயமரியாதை இயக்கத்தில் வந்த சமதர்ம இயக்க கருத்துக்கள், அப்புறம் தமிழ் மொழியின் மீது இயல்பாகவே தமிழர்களுக்கு தமிழ் பற்று எல்லா காலத்திலும் உண்டு. அது பக்தி இலக்கிய காலத்திலும் உண்டு, பகுத்தறிவு காலத்திலும் உண்டு. எல்லாரும் தமிழை ஏற்றி போற்றி பாடி இருக்கிறார்கள். அது தமிழ் பற்று என்பது, தமிழின் மீது அன்பு கொண்டிருப்பது என்பது தமிழர்களுடைய மரபு தொடர்ச்சி. அந்த மரபு தொடர்ச்சியை ஏன் தமிழை பாராட்டி இவ்வளவு பாரதிதாசன் எழுதியிருக்கிறார்? காரணம், தமிழில் வடமொழி கலந்து எழுதுவதும், தமிழை தாழ்த்தி வடமொழியை உயர்த்தி பிடிப்பதுமான ஒரு போக்கு தமிழ்நாட்டிலே வந்த காரணத்தினால், இந்தியை கட்டாயமாக திணித்ததனால், அவர் தமிழின் பெருமைகளை தமிழர்களுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் வந்ததனால்தான் அவர் தமிழை எல்லோரையும் விட உயர தூக்கி பிடிக்கிறார். கைலாசபதி சொல்லுவார், பாரதிதாசனுக்கு இருக்கிற அந்த தமிழ் பற்று என்பது கூட பாரதியிடம் இருந்து பெற்றதுதான். பாரதிதாசன் இடத்துல சொல்றாரு, தமிழ் வளர வேண்டும் என்றால் இந்த சமூகத்தில் சாதி ஒழிய வேண்டும். சாதி ஒழித்திடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்திடல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மீதி பாதி துலங்குவதில்லை என்றுரைப்பார் என்னிடத்தில். அந்த இன்ப உரைகள் என் காதில் இன்னும் ஒலித்திடுகின்றது, நான் இன்னும் இருப்பதனாலே. பாரதியார் சொன்னாராம். யாருக்கு? பாரதிதாசன் சொன்னாராம். என்னன்னு சொன்னேன்? சாதி ஒழிக்கணும்பா, அப்பதான் தமிழ் வளரும். சாதி இருக்கிற சமூகத்தில்
தமிழ் வளராது. அப்ப தமிழ் வளர வேண்டும் என்றால் என்ன நிபந்தனை? சாதி இல்லாத தமிழகத்தில்தான் தமிழ் ஓங்கி வளரும் என்று பாரதியார் சொன்னதாக பாரதிதாசன் பாடுகிறார். அப்ப இந்த முழுவதும் பரவி இருக்கிறது சாதிப்படை. எனவே சமூக புரட்சிதான், சமூக மாற்றம்தான் மொழி வளர்ச்சிக்கும் அடிப்படை என்ற ஒரு ஆதார கருத்தை கேட்கலைங்க ஐயா. பார்க்கலாம். ஒரு அரசன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு அழகிய மகள் இருக்கிறாள், அவள் அமுதவல்லி. இந்த அமுதவல்லி தமிழ் இலக்கண இலக்கியங்களை எல்லாம் நன்கு கற்றவள். ஆனால் அவள் கவிதை புனையும் இலக்கணம் என்றும் தெரியவில்லை. எனவே அவளுக்கு யாப்பிலக்கணம் சொல்லித்தர வேண்டும் என்று மன்னன் விரும்புகிறான். அவள் விரும்புகிறாளாம், என்ன விரும்புகிறாளாம்? மலரும் பாடும் வண்டும், மலரும் பாடும் வண்டும், தளிரும் மலையும் கடலும், வாவியும் ஓடையும் விண்ணின் விரிவும் மண்ணின் வனப்பும், மேலோர் மேன்மையும் மெலிந்தோர் மெலிவும். பாருங்க, மேலோர் மேன்மையும் மெலிந்தோர் மெலிவும், சமூக பார்வை வருது பாருங்க. மெலியும் தமிழின் அமுத தன்மையும் நன்மையும், காலையும் பருதியும் மாலை மதியமும் கண்ணையும் மனத்தையும் கவர்வன. அதனால் என் மகள் அகத்தில் எழுந்த கவிதையை புறத்தில் பிறர்க்கு புலப்படுத்த வேண்டி செய்யுள் இலக்கணம் தெரிதல் வேண்டும். அதற்கு ஒரு நல்ல ஆசானை ஏற்பாடு செய் என்று அமைச்சரிடத்திலே சொல்லுகிறார். உடனே அமைச்சர் சொல்லுகிறார், உதாரணம் என்று ஒருவன் இருக்கிறான், அவனை போல் சிறந்த கவிஞன் இந்த நாட்டில் இல்லை, அவனை நம்முடைய அமுதவல்லிக்கு செய்யுள் இலக்கணம் கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யலாம். ஆனால் மன்னா, இவளோ பேரழகி, அவனோ பேரழகன், இந்த இருவரும் நேருக்கு நேர் சந்தித்தால் குறை வந்து நேர்ந்தாலும் நேரும். எனவே நாம் ஒரு சூழ்ச்சி செய்வோம். என்ன செய்யலாம் என்றால், இருவருக்கும் நிலையிலே ஒரு திரை போட்டு விடுவோம். அவனிடத்திலே அவள் நலி குஷ்ட ரோகி, குட்ட நோய் பிடித்தவள் என்று சொல்லிவிடலாம். அவளிடத்தில் அந்த கவிஞனை பற்றி அவன் பார்வையற்றவன், பார்வையற்றவனை பார்ப்பது அபசகுணம் என்பதால் நீ பார்க்க கூடாது என்பதற்காக திரை போடுகிறேன் என்று அவரிடத்திலே சொல்லிவிட வேண்டும். இப்படி ஏற்பாடு செய்து அவர்கள் இந்த ஒரு நல்ல அழகான சோலை, அந்த சோலையிலே ஒரு பொன் மேடை, அந்த மேடையிலே திரை போட்டு ஒரு பக்கம் உதாரணம், ஒரு பக்கம் அமுதவல்லியும் அமர வைத்து இந்த பாடம், செய்யுள் இலக்கண பாடம் தொடர்கிறது. இப்படி தொடர்ந்து கொண்டே வருகிறது. மன்னவன் ஆணைப்படி கன்னி மாடத்தில் சேர்ந்தொரு பன்னரும் பூஞ்சோலை, நடு பாங்கிலோர் பொன் மேடை, அன்னதோர் மேடையிலே திரை ஆர்ந்த மரபிலே மின்னொளி கேட்டிருப்பாள், கவி வேந்தன் உரைத்திடுவான். சரி, பல யாப்பு முறைகள் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அது என்னென்ன முறையெல்லாம் கவிஞர் சொல்றார். பா புனைவதற்கான அனுபவங்களும் சொல்லி கொடுக்கிறான், பா வகைகளையும் சொல்லி கொடுக்கிறான். அது என்னென்ன சொல்றான் பாருங்க. பல்வேறு சித்திரம், சித்திரகவி, மதுரகவி, ஆசிகவி, சித்திரகவி, மதுரகவி போன்ற பல்வேறு வகைகள் அந்த காலத்துல செய்யுள் இலக்கணத்துல இந்த மாதிரி வகைகள், சித்திரகவி, அப்புறம் மதுரகவி போன்ற பல்வேறு கவிதை வகைகளை எல்லாம் அவன் சொல்லி கொடுக்கிறான். இப்படி நாட்கள் பல நாட்கள் ஓடுகின்றன. ஒரு நாள் அமுதவல்லி மேடையிலே காத்திருக்கிறாள். ஒரு மாலை நேரம், இருள் கவ்வுகின்ற ஒரு அந்தி நேரம். அந்த அந்தி நேரத்திலே திடீரென்று உதாரன் என்ற ஒரு அந்த தமிழ் கவிஞன் அந்த சோலையிலே வருகிறான். சோலையிலே வருகிற பொழுது அவள் இவனை பார்க்கவில்லை, இவன் அவளை பார்க்கவில்லை. ஆனால் அப்பொழுது நிலா உதயமாகிறது. அந்த நிலா உதயமான இயற்கையிலே இவன் ஒரு கவிஞன் என்பதனால் இயற்கையை அவன் அழகுற கண்டு ரசிப்பதிலே அவன் பெருவிருப்பம் உடையவன். அவன் பார்க்கிறான், அந்த
நிலா உதயமாவதை பார்க்கிறான். இமையாது நோக்கினான் முழு நிலாவை, இருவிழியால் தழுவினான் மனத்தால் உண்டான், சுமை சுமையாய் ஓப்பெடுக்க உணர்வு வெள்ளம் தூண்டிவிட ஆ ஆ ஆ என்றான். அந்த நிலா உதயத்தை பார்த்தவுடனே அவனுக்கு உணர்ச்சி பொங்குகிறது. அதனால் ஆ ஆ என்று ஆச்சரியப்படுகிறான். ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறான், வாணி அமைத்திட்டாள். அது பாரதிதாசன் முழுசா பகுத்தறிவு இயக்கத்துக்கு வராதற்கு முன்பே அந்த அந்த பகுத்தறிவுக்கான தயாரிப்புகள் உருவாகிற காலத்திலே அந்த பழைய பாணியில எழுதுவது ஒரு மரபு. அதனால பாரதியாருடைய தாக்கத்தினாலே வாணி அமைத்திட்டாள் நற்கவிதை மழை போல் பெய்தான். என்ன சொல்றான் பாருங்க, நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதர் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, சோலையிலே பூத்த தனி பூவோ நீதான், சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ. என்ன கவிச்சுவை பாருங்க. தமிழ் எவ்வளவு இனிமையான மொழி என்பதை பாரதிதாசன் வாயினாலே பாடுகிற பொழுது, பாரதிதாசன் தான் உதாரணம், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த உதாரண வழியிலே இந்த தமிழ் கவிதை என்ன அழகாக விடுகிறது பாருங்கள். சோலையிலே பூத்த தனி பூவோ நீதான், சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ, அந்த இருளால் உலகு கண்டேன், அந்த இருளால் கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன், பிந்தியந்த காரிருள் தான் சிரித்ததுண்டோ. இரவு சிரிக்குமா? சிரிச்சுட்டான். அதான் நிலவின் ஒளி. பிந்தியந்த காரிருள் தான் சிரித்ததுண்டோ, பெருஞ்சிரிப்பின் ஒளிமுத்தோ நிலவே நீதான். ஆஹா, என்ன அழகாக பாடுகிறார் பாருங்கள். சிந்தாமல் சிதறாமல் அழகை எல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியும் ஊட்டி, இந்தா என்றே இயற்கை அன்னை வானில் எழில் வாழ்வை சித்தரித்த வண்ணந்தானோ. எல்லா இயற்கையை அழகிய தமிழிலே கவிதை அப்படியே அருவி போல் கொட்டுகின்றது. அது மட்டுமல்ல பாவேந்தருடைய சிறப்பு. இனிமேல் தான் பாவேந்தருடைய சிறப்பு அடங்கி இருக்கிறது. அது என்னவென்றால், அதுதான் சமூக பார்வை. இயற்கையை பாடுகின்ற போதிலெல்லாம் பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய புரட்சிகர உணர்வுகள் பொங்கி எழுந்து சமூகத்தை மறக்காமல் சொல்லும். உனை காணும் போதினிலே என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சியினை எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை. நித்திய தரித்திரராய் உழைத்துழைத்து பயனின் திணைத்துணையும் பயனின்றி பசித்த மாக்கள் சிறிதுகொள் தேடுங்கால் பானை ஆற கனத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவிநிலவே உனை காணும் இன்பம்தான். நிலவே, உன்னை பார்க்கிற பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? நெடுநாள் பசித்திருக்கிற அந்த மக்களுக்கு பானை நிறைய வெண்சோறு இருந்தால் எப்படி இருக்குமோ, கிடைத்தால் எப்படி மகிழ்வார்களோ அப்படி மகிழ்கின்றேன் நிலவே. உன்னை எனது இருவிழியால் காணுகின்றேன், ஒளி பெறுகின்றேன், இருளை ஒதுக்குகின்றேன், இன்னலெல்லாம் தவிர்கின்றேன், களி கொள்கின்றேன், எரிவில்லை குளிர்கின்றேன், புறமும் உள்ளும் அன்புள்ளம் புணுகின்றேன், அதுவும் முற்றி இன்பம் எனும் பால் நுரையே அமுத ஊற்றே, இன்பம் என்னும் பால் நுரையே அமுத ஊற்றே என இழந்தேன் உன்னெழிலில் கலந்ததாலே. நான் உன்னுடைய அழகிலே கலந்து விட்டதனால் என்னை இழந்தேன். இப்படி உதாரண் அந்த நிலவை பார்த்து பாடிக்கொண்டிருக்கிறார். இப்படி பாடிக்கொண்டிருக்கிற பொழுது இந்த பாடல் வரிகள் அந்த பானல் விழி மங்கை அமுதவல்லியினுடைய காதுகளிலே சென்று பாய்கிறது. அப்பொழுதுதான் பார்க்கிறா, சாதுரிய சொல் உதாரணை அவள் தாமரை கண்ணோடும் கண்டானள். கண் பார்வை அற்றவன் என்றல்லவா சொல்லி வைத்திருந்தார்கள். தாமரை போன்ற கண்கள் அல்லவா அவனுடைய கண்கள் என்பதை கண்ணால் பார்க்கிறாள். அவன் தான் உதாரணம் தெரியாதவளுக்கு பார்க்கிறாள். ஓது மலைக்குளம் போலவே அவன் ஓங்கிய தோள்களை காண்கிறாள். மலைகள் போல அவனுடைய தோள்கள் இருப்பதை கண்ணால் காண்கிறாள். இப்படி இருக்கிற பொழுது அவன் இவளை பார்க்கிறான். ஆஹா, நம்ம வள்ளுவர் சொல்லுவாரே, இது என்ன அணங்குகொள் ஆய் மயில் கொள்ளோ கணங்குழை மாதல்கொள் மாலும் என் நெஞ்சி, கணங்குழை மாதர்கள் மாலும் என் நெஞ்சி என்று வள்ளுவர் சொல்லுவாரே, அந்த மாதிரி மின்னர் குலத்தில் விளைந்ததோ வான் வில்லிற் குலத்தில் பிறந்ததோ கண்ணர் தமிழ்கவி வாணரின்
கண்ணர் தமிழ்கவி வாணரின் உல கற்பனையே ஒரு பெற்றதோ, பொன்னின் உரிக்கிற் பொலிந்ததோ, ஒரு பூங்கொடியோ மலர் கூட்டமோ என்று நினைத்தான் உதாரணன். அப்புறம் நீ யாரம்மா நீன்னு கேட்கிறான். உன் பேர் உரை என்று கேட்கிறான். அமுதவல்லி என்றோ என்றாள். ஆஹா, நீ குஷ்டநோய் பிடித்தவள் என்றல்லவா எனக்கு சொல்லி வைத்தார்கள். அதற்கு அவள் சொல்லுகிறாள், உனக்கு கண் பார்வையற்றவனை பார்ப்பது அவசகனம் என்றல்லவா எனக்கு சொல்லி வைத்தார்கள். இப்படி சதி செய்து விட்டார்களே என்று இருவரும் அளவலாவுகிறார்கள். அப்ப சொல்றான், காரிருளால் சூரியன் தான் மறைவதுண்டோ, கரை சேற்றால் தாமரையின் வாசம் போமோ, பேரெதிர்ப்பால் உண்மைதான் இன்மையாமோ, பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ, நேர் நிறுத்தி தீர்ப்புரைத்து சிறையில் போட்டால் நிறை தொழிலாளர்கள் உணவு மறைந்து போவோம். எங்க பாக்குறான் பாருங்க. இவன் பாடுவது காதல் பாட்டு. காதலியை கண்ணால் கண்டு அழகிலே மயங்கி கரைந்து பாடுகிறான். பாடுகிற பொழுது என்ன சொல்லுகிறான்? தமிழை சூழ்ச்சி செய்து அழிக்க முடியுமா? தொழிலாளர்கள் உணர்வுகளை சிறையிலே போட்டால் அது மங்கி விடுமா என்று தமிழை பாடுகிற பொழுதே வர்க்க உணர்வோடு தொழிலாளர்களையும் இணைத்து பாடுகிற மரபுதான் பாவேந்தர் பாரதிதாசனுடைய மரபு. பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ, நேர் நிறுத்தி தீர்ப்புரைத்து சிறையில் போட்டால் நிறை தொழிலாளர்கள் உணவு மறைந்து போமோ, சீரழகே அமுதவல்லி சொல்றான். சீரழகே தீந்தமிழே, உனை என் கண்ணை திரையிட்டு மறைத்தார்கள் என்று சொன்னான். அப்ப அவளும் சொல்கிறாள், சித்தரித்த ஆளழகே, சென்று விடல் முல்லையினை கத்தரித்தல் இன்றி கரந்தழும் மாமரமும் சத்தமிட்டு வண்டு தடாகத்தின் அல்லியினை முத்தமிட்டு தேன் குடிக்கும் நல்ல முடிவும் குணமுள்ளார் கொஞ்சவரும் கோதையரை காதல் பிணமாக்கி தாங்கள் பிழைக்க நினைப்பாரோ, என் காதல் என்று தன் காதல் இரிதழுதுக்கு ஆற்றாமல் சென்று தன் நெஞ்சம் தெரிவித்தாள் சேல்விழியாள். அவள் தன்னுடைய காதல் நெஞ்சத்தை அவனுக்கு எடுத்து உரைக்கிறாள். நன்று வடமையிலே நான் பசியால் வாடுகின்றேன், உண்ண முடியாதே ஊராழ்வோன் கூறுவாளோம் வண்ணமுடி செல்வாக்கும் வந்து மறிக்குதடி. இங்க பாருங்க, இங்கதான் காதல் வர்க்க வேறுபாடு. அவனோ 4 வருடத்தில் உயர் வருடமான மன்னர் வருடத்தை சேர்ந்தவன். இவனோ சாதாரண கடைக்கோடி வருடமான ஒரு உழைக்கிற வருடத்தை சூத்திர வருடத்தை சேர்ந்தவன். அவன் சொல்றான், உண்ண முடியாதே, என் முன்னாலே அன்னம் குவிந்திருக்கிறது, உணவு குவிந்திருக்கிறது, அதை உண்ண நான் ஆசைப்படுகிறேன், பசியால் வாடும் நான் அதை உண்ணுவதற்காக ஆசைப்படுகிறேன். ஆனால் மன்னனுடைய கூர்வாளும் வண்ணமுடி செல்வாக்கும் வந்து மறிக்குதடி. 4 வருடங்கள் விதித்தார் நாட்டார்கள், அன்னவற்றில் மேல் வருணம் கோல் கொண்டு ஆள் வருணம் மேதினை ஆள் வருணம் நீ என்றோ. எனவே இது பொருந்தாதம்மா, உன்னுடைய வருணம் வேற, என்னுடைய வருணம் வேற, உன்னுடைய வர்க்கம் வேற, என்னுடைய வர்க்கம் வேற, இது ஒத்து வராது. வேல் விழியால் என்று விழாப்புறத்தை கொத்தாதே, கண்ணாடி கன்னத்தை காட்டி என் உள்ளத்தை புண்ணாக்கி போடாதே, போ மறைந்து விடு. காதல் நெருப்பால் கடலுண்மை தாவிடுவேன், சாதி எனும் சங்கிலி தாளை பிணிக்குதடி. காதல் நெருப்பால் கடல் உண்மையில் தாவிடுவேன், சாதி எனும் சங்கிலி என் தாளை பிணித்ததடி. சாதி என் காலை பிணிக்கிறதே, இது ஒத்து வருமா பெண்ணே? பாலை சிரிப்பினா என்று பதறிவிட்டால் நாளைக்கு வேந்தரன் நச்சரவுக்கு என் செய்வேன். கொஞ்சம் தமிழ் தேன் குடித்து விட அட்டி இல்லை, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றோ அணங்கே. வேணாமா, வேணாம், என்னை விட்டுடு. உன்னை பட்டாளம் கொண்டு இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் உன் காலில் விழ மாட்டார்களா? நீ மன்னன் மகள், உன்னை மணப்பதற்கு தகுதியுடையவன் ஒரு மன்னன் தான், ஒரு இளவரசன் தான். அப்படி அந்த இளவரசரா உன்னை பார்த்து விட்டால் உன் கட்டளைக்கு மயங்கி காலிலே விடமாட்டார்களா? ஏழையரை கொல்லை எதிரிருந்து பார்த்திருக்கும் பாழான நெஞ்சம் சில சமயம் பார்த்திறங்கும். சித்தம் துடிக்கின்ற சேயின் நிலைமைக்கு
இரத்த வெறி கொண்டலையும் நாள் வருணம் ஏன் இறங்கும். இரத்த வெறி கொண்டலையும் ராசன் மனம் ஏன் இறங்கும். அத்தருணம் அந்த அமுதவல்லி ஏது செய்வாள், ஏது சொல்வாள். வாளை உரி வந்து மன்னனை வெட்டினாலும் உன்னை நான் மறக்க முடியாது. அப்படி உயிர் போனாலும் நம் இரு உயிரும் போகட்டும். நாம் அன்பிலே ஒன்று கலந்தோம். நாம் ஈருடல் ஓர் உயிரானோம். இனி என்ன வந்து எதிர்த்தாலும் நான் அஞ்சப் போவதில்லை. என் அன்பே, நான் உன்னை மறக்க முடியாது. ஆதரவு காட்டாமல் என்னை விடுத்தால் உன்னுடைய பாதரட்சியை போல நான், பாதரட்சின்னா செருப்பு, உன் செருப்பை போல நான் உன் பின்தொடர்வேன். வேறு கதி அறியேன் வேந்தன் சதுர்வரணம் சீருமெனில் இந்த உடல் தீர்ந்திடினும் சீரிடுமோ. இந்த உடல் போயிட்டாலும் நான் உன்னை மறக்க முடியுமா. இப்படி எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இப்படி அவர்கள் தினந்தோறும் சந்தி. அப்புறம் என்ன சொல்றான், இன்னும் என்ன என்றால் நீதான் எனக்கு காதலன், உன்னை நான் மறக்க முடியாது. இந்த நால்வர்களும் இந்த ஜாதி முறை, இந்த ஆதிக்கம், இதையெல்லாம் இந்த காதலுக்கு முன்னால் ஈடுபடாது. நான் மன்னன் மகள், என்னை அவனை எதுவும் செய்விட முடியாது. எனக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை வைத்து நான் உன்னை பாதுகாப்பேன். எனவே என்னை உன்னால் மறக்க முடியாது என்று இவள்தான் இவனை மிகவும் அன்பால் பிணிக்கின்றாள். என்ன சொல்றானா, உடனே என்ன செய்யறான்னா, போதா குறைக்கு பொதுத்துறை எல்லாம் கத்தி முனை காட்டி காலம் எல்லாம் ஏய்த்து வரும் பாவிகளை திருத்த பாவலனே, நம்மிருவர் ஆவிகளையேனும் அர்ப்பணம் செய்வோம். நெஞ்சார உண்மையில் நேரடியால் கொண்டுள்ள மிஞ்சுகின்ற காதலினால் ஆணையிட்டு விழுகின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் தான் சொல்றான், அப்படியா, அப்படியானால் சரி அம்மா, நான் உன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கால் இடறி வீழ்ந்தான்னு சொல்றான் கவிஞன். அந்த அவளுடைய காதலிலே இவன் கால் இடறி வீழ்ந்தானாம். சரி, இப்படியே போகிற பொழுது தோழிமார்கள் என்னுடைய உடலிலே தோன்றுகின்ற மாற்றங்களை காண்கின்றார்கள். இது ரொம்ப விபரீதமாக போகிறது. இதை மன்னனிடத்திலே சொல்லிவிட வேண்டும் என்று மன்னனிடத்திலே போய் தோழிகள் சொல்லுகிறார்கள், ஐயா, உதாரண மீதி அவள் காதல் கொண்டு விட்டாள் என்று அந்த ரகசியத்தை சொல்லி விடுகிறார்கள். உடனே மன்னன் ஒரு நாள் அந்த சோலையிலே மறைந்திருந்து பார்க்கிறான். இவர்கள் இரண்டு பேரும் கொஞ்சுவதும் முத்தமிடுவதும் பேசுவதும் சிரிப்பதையும் பார்த்து விடுகிறான். அடுத்த நாள் அவனை சங்கிலியோடு பிணைத்து இழுத்து வாருங்கள் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஏண்டா, உன்னை தமிழ் கற்று சொல்ல அழைத்தால் நீ என்னுடைய மகளையே நீ கொற்றவன் பெற்ற குலக்கொடியை கவி கற்க உன்னை உன்பால் விடுத்தேன். அட குற்றம் புரிந்தனையா இல்லையா. வாழ் பிடித்தே புவி ஆளும் இரசர் என் தாழ் பிடித்தே கிடப்பார். அட ஆள் பிடித்தால் ஒரு பிடி ஒன்று இருப்பாய், என்ன ஆணவமா உனக்கு அப்படின்னு கேட்கிறான். அவன் சொல்றான், ஐயா, நான் இருட்டுல இருந்தேன், 1000 பால் நிலவு 1000 போல் அழகு வெளிச்சம் என்மேல் பட்டது, நான் என்ன செய்வேன். பிழை பெருந்தேன் தண்டனை கொடுக்க முன் இளைபுரி சிற்றிடை உன்னுடைய மகளுடைய உயிரை பார். நான் அவள் விரும்பினால் நான் விரும்பினேன், நான் காலிரடி காதலில் விழுந்து விட்டேன்னு சொல்றான். அப்புறம் இவனை கொண்டு போய் சிரச்சேதம் செய்து விடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். இதை அறிந்த மங்கை ஓடி வருகிறாள். அரசன் புதல்வி அவள், ஏனில் அயலவனிடம் மனம் அடைவது உண்டோன்னு இவன் அரசன் என்னமோ சொல்றான். அப்புறம்தான் இந்த செய்தி கேட்டவுடனே அமுதவல்லி ஓடி வரு
கவிஞரே, கவிஞர் பேசி முடிச்சிட்டாங்களா? பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது. பேசுங்க கேக்குதா? பேசுங்க கவிஞர். கேக்குது. பேசுங்க பேசுங்க கவிஞரே. இப்ப கேக்குதா? கேக்குது. பேசுங்க பேசுங்க. பேரன்பு கொண்டவரே, பெரியோரே, உதாரண் அந்த பொதுமக்களிடையிலே உரையாற்றுகிறார். என் பெற்ற தாய்மாரேடல் இளம் செங்கங்காள் நீரோடு இளங்கிழைக்க நெடுமரங்கள் நிறைந்த பெறும் காடாக்க பெருவிரங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பதுக்கை கல்லின் நெடுங்குன்றில் பிறஞ்சோர பாம்பு கூட்டம் போராடும் பாலிலத்தை புதுக்கியவர் யார் அழகரகர் உண்டாக்கி சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கியனல் வாய்க்காலும் நெற்றேற உழுது உழுது பயன் விளைக்கும் நிறையுழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் கற்பிளந்து மலைபிளந்து கரிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்க்கை பொற்றுகுலை கடல்முத்தை மணிக்குரத்தை ஓயெடுக்க அடக்கை மூச்சு எவரின் மூச்சு அக்கால உலகிருட்டை தலைகீழாக்கி அழகியதாய் வசதியதாய் செய்து தந்தார். இக்கால நால்வரணம் அன்றிருந்தால் இருட்டுக்கு முன்னேற்றம் ஆவதன்றி புக்க பயன் உண்டாமோ பொழுதுதோறும் புடலுக்கும் அனலுக்கும் சேற்றினுக்கும் கக்குமிஷ பாம்பினுக்கும் பிளத்தினுக்கும் கடும்பசிக்கும் இளையா நோய்களுக்கும் பலியாகி கால்கையில் உடல்கள் சிந்தும் பச்சை ரத்தம் பரிமாறி இந்த நாட்டை சரியான வருவாயும் உடையதாக தந்ததேவர் அவரெல்லாம் இந்த நேரம் புலிவேஷம் போடுகின்றான். பொதுமக்களுக்கு புல்லளவு மதிப்பேனும் தருகின்றானா? அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்கை தீர்ப்பதுதான் சரி என்றேன். ஒப்பவில்லை. இவளும் நானும் சாவதென்றே தீர்ப்பளித்தான். சாவ வந்தோம். ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அத்தேசம் ஒழிதல் நன்றாம். இருவரிதோ சாகின்றோம். நாளை நீங்கள் இருப்பதுமே என்று நீ இருக்கின்றீர்கள். தன் மகளுக்கு இலக்கணம் சொல்லிக் கொடுக்க தமிழ் கற்றுக் கொடுக்க என்னை அழைத்தார். சரி என்று நானும் சொன்னேன். பொன்மகளும் என்னை காதல் எந்திரத்தால் புலன் மாற்றி போட்டு விட்டால் ஒப்பி விட்டேன். என் உயிர் கழவில்லை. அந்தோ என்றன் எழுதாத சித்திரம் போல் இருக்கும் இந்த மண்ணுடல் வெட்டப்படுமோர் மாவழிக்கு மனம் நடுக்கம் கொள்ளுகின்றேன். தமிழறிந்ததால் வேந்தன் என அழித்தான் தமிழ்கவி என்று என்னை அவளும் காதலித்தாள். அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் நாவி களைவதற்கு காரணமாய் இருந்தது என்று சமுதாயம் நினைத்திடமா? ஐயகோ, என் தாய்மொழிக்கு பழிவந்தால் சகிப்பதுண்டோ? உமையொன்று வேண்டுகிறேன், மாசில்லாத உயர் தமிழை உயிரென்று போற்றுவீங்கள். ஐயோ சாகின்றாள், அவளை காப்பீர், அழகிய என் திருநாடே, அன்பு நாடே என்று பல்வேறு கருத்துக்களை அவன் சொல்லுகின்றான். தமிழையும் தமிழ்நாட்டையும் சமூக மாற்றத்தையும் தொழிலாளர்களையும் உழைப்பாளிகளையும் அந்த உழைப்பாளிகளால் உருவான இந்த மண்ணினுடைய பல்வேறு மாற்றங்களையும் உழைப்பினால் உருவாகிய பொருள்களையும் இந்த பொருள்களை எல்லாம் பொது உடைமை ஆக்க வேண்டும் என்கிற கருத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்கள் கொதித்தெழுந்து இந்த இருவரையும் குறைஞர்களிடமிருந்து மீட்டெடுத்து போகின்றார்கள். அப்பொழுது உதாரணை அரசனாக்குகின்றார்கள். அவன் சொல்லுகின்றான், இனி முடியாட்சி இல்லை, குடியாட்சிதான். கவிஞனுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தார். காவலன்பால் தூதொன்று போகச் சொன்னார். புதிய ஆட்சி தனி உனக்கு தாரோம் என்று தோயுரைப்பார் என்றார்கள். போகா முன்பே செவியினிலே ஏறிற்று போனான் வேந்தன். செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டாருக்கே நவையின்றி செய்ததற்கு சட்டம் செய்தார். நரி ஒரு ராஜாராணி கதையை எடுத்து வைத்து அது ஒரு பொது உடைமை சமூகமாக மலர்வது ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்து மக்கள் எந்த ஒரு போராட்டத்திலும் மக்கள் காக்காமல் வெற்றி பெற முடியாது. மக்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபடாமல் வைக்க முடியாது. எந்த சமூக மாற்றமும் மக்கள் ஒன்று கூடி போராடினால்தான் உண்டு. எனவே இங்கும் அந்த அரசாட்சியை எதிர்த்து ஒரு காதல் கதைதான். அந்த காதல் கதையோடு சமூகத்தையும் பின்னி பிணைந்து தமிழ் மொழியினுடைய வாழ்வையும் வளர்ச்சியும் பின்னி பிணைத்து மக்கள் ஒன்று கூடி போராடி ஒரு புதிய சமூகத்தை படைப்பதை இந்த குறுங்காவியத்தின் மூலம் மிக அழகாக சொல்லுகின்றார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். இந்த 5ஆம் நாளிலே இந்த குறுங்காவியங்களில் ஒன்றான புரட்சி கவியை பற்றி பேசுவதற்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் அதனுடைய இலக்கிய குழுவிற்கும் இதனுடைய நம்முடைய
நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா கருமுருகன் அவர்களுக்கும், நம்முடைய இணை ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கும், இன்னும் சகோதரிகளுக்கும், உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வாழ்த்தும் வணக்கமும் நன்றியும். வணக்கம். நன்றி கவிஞரே, மிக்க மகிழ்ச்சி, மிக்க சிறப்பு. காதல் காதி சங்கிலி காலை பிணைக்கிறது. காதலை மட்டுமா? இன்னைக்கு ஒரு கோயில்ல கூட என்ன சொல்றாங்க, ஒரு சாரல் போனதுனால அந்த கோயிலே எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மையும் கூட. பாரதிதாசன் ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்வதற்காக இலக்கியத்தில் தன்னுடைய கருத்தை செறிவை பதித்து வைத்தான். ஆனால் எல்லோரும் படிக்கிறார்கள், வாசிக்கிறார்கள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்கிற ஒரு கேள்விக்குறியைத்தான் இந்த நேரத்தில் உங்களுடைய உரைப்பதிவின் மூலமாக நாம் வைக்கின்றோம். அந்த அடிப்படையில் இங்கு வைக்கிற நம்முடைய சிவசுப்பிரமணிய அவர்கள் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கும். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா மேனாள் பொதுச்செயலாளரின் சிறப்புரையை கேட்டு ரொம்ப மெய்மறந்து போயிட்டேன் இன்னைக்கு. அதாவது மகிழ்ந்தேன், நெகிழ்ந்தேன். ரொம்ப அந்த அவருடைய அனுபவ முதிர்வை இன்னைக்கு முழுசா தென்பட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். பாரதிதாசனுடைய நூல்களை பற்றி தொகுத்து சொன்னாங்க. ஆனா பிறகு அந்த ஒரு காவியத்தை மட்டும் எடுத்து அந்த காவியத்தில் உள்ள அனைத்து கூறுகளையும் நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். அந்த காவியத்தின் சாற்றை பிழிந்து நாம் அருந்த கொடுத்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். அந்த காவியம் பொதுவா பொய் தோற்கும், உண்மை வெல்லும் அப்படிங்கிற மைய கருத்தை கொண்டு வச்சே பாரதிதாசன் அந்த காவியத்தை எழுதியிருக்கிறார் என்றே சொல்லலாம். இதுல அந்த நீலவான ஆடைக்குள் அந்த இதெல்லாம் ரொம்ப அருமையான பாடல். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மனப்பாட பாட்டெல்லாம் வச்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு காதல் காவியம். இதை விட சிறப்பாக அமையாது என்றே சொல்லலாம். கவிஞர் இன்னைக்கு எனக்கு ஒரு சுயப்பிரகாசையாகவே தோன்றினார் என்றே சொல்ல தோன்றுகிறது. அவருக்கு எப்போதும் நம் இதயத்தில் ஓர் நிரந்தர இடம் பெற்றுவிட்டார் என்றே சொல்லலாம். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. கவிஞர் ஆக்கி. அனைவருக்கும் வணக்கம். தொடர் கேக்குதுங்களா? மகிழ்ச்சி. எப்போதும் போல இந்த நிகழ்வை சிறப்பாக அமைத்து கொடுத்த நம்முடைய பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கு காலம் பூராக நன்றி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த நிகழ்விலே எனக்கு அதிகமாக இருக்கிறது. அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் ரவீந்திர பாரதி அவர்கள் சிறந்த கவிஞர் என்பதை தாண்டி இந்த சமுதாயத்துக்கான வார்த்தைகளை பாரதிதாசனிலிருந்து எடுத்து சொல்லுகின்ற போது ஏறக்குறைய பாரதிதாசனே இங்க வந்துவிட்டார் என்பது போல ஒரு அருமையான தமிழை இன்றைக்கு சொன்ன அண்ணன் ரவீந்திர பாரதி கவிஞர், பெரிய கவிஞர், நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பண்றதுக்கு ஒரு பெரிய சொத்து என்றுதான் இன்றைக்கு நினைக்க தோன்றுகிறது எனக்கு. அப்படிப்பட்ட அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவருக்கான ஒரு 4 வரிகளை நான் இந்த காலம் கருதி நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். 5ஆம் வார விழாவில் அஞ்சாத பாரதிதாசனில் பைந்தமிழ் பழஞ்சிறப்புதனை பாங்காக எடுத்துரைத்த 5 பெற்ற கவிஞரும் 5 பெற்ற கவிஞர் அண்ணன் ரவீந்திர பாரதி. செந்தமிழால் செய்த மகன் அண்ணன் ரவீந்திர பாரதி. செந்தமிழால் செய்த மகன், சிந்தனையில் சிறந்த மகான், சொந்தமுள்ள தமிழதனை சொர்க்கம் என்றே பாரதியை, சொந்தமுள்ள தமிழதனை சொர்க்கம் என்ற பாரதியை எந்த நிலை வந்தாலும் அவனை ஏற்கத்தான் ஆக வேண்டும். இந்த நிலை தமிழர்கள் எய்துதற்கு
இந்த நிலை தமிழர்கள் எய்தற்கு கவிஞர் பாரதிதாசன் பேச வேண்டும். இந்த நிலை எய்தற்கு எங்கள் பாரதிதாசன் பேச வேண்டும் என்று இந்த நாள் பாவேந்தரை நமக்கு இப்பொழுதே கூறியது. இந்த நாள் பாரதிதாசனை நமக்கு இங்கு எதிரே கூட்டி வந்து, மந்த நாள் இதுவல்ல தோழா மானுடம் செழிக்க வேண்டி, இது மந்த நாள் இதுவல்ல தோழா மானுடம் செழிக்க வேண்டி, அந்த நாள் இந்த நாளாய் அமையவே நடத்த வேண்டும். அந்த நாள் இந்த நாளாய் அமையவே அறிவாலை நடத்த வேண்டும். சிந்தனை பாவேந்தர் தாசனாய் சிலிர்க்க வைத்த தங்கள் பேச்சு, சிந்தனை பாவேந்தர் தாசனாய் சிலிர்க்க வைத்த தங்கள் பேச்சு, வந்தனை செய்கின்றோம் அண்ணா. பல்லாண்டு வாழ்க வாழ்க பைந்தமிழாய் நீங்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க பைந்தமிழாய் என்று வாழ்த்தி, இங்கு அருமையான ஒரு பாரதிதாசனை நேரில் நிறுத்தி அவருடைய காவியங்களை எல்லாம் சிறப்பாக, ஏனால் பின்னூட்ட பிதாமகன், அவருக்கு பின்னூட்டம் சொல்வது என்பது என்னால் இயலாத காரியம் என்றாலும் என்னுடைய மகிழ்ச்சியை கருதி இது தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் தோழர்களே. நன்றி கவிஞரே. பைந்தமிழ் சொற்களால் கவி மழையால் வாழ்த்திய செங்கை ஆக்கி அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்ததாக கவித்திலகம் வெற்றி பேரொழி அப்படிங்கிற பேர்ல இருக்கவங்க வாழ்த்து சொல்லலாமா? இன்னொருத்த சொல்லலாமா? என்ன இன்னைக்கு தான் அந்த பேர் பார்க்கிறேன். கவிஞர் வெற்றி பேரொழி அண்ணா வந்து கலைஞருடைய ஊர் அவரு. இல்ல, இன்னைக்கு தான் பார்க்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. கவித்திலகமே அவங்க வருங்குட்டிக்கும் ஐயாரு ஐயா இல்ல வாழ்த்துக்கு வெற்றி பேரொழிக்காக தான் வந்தேன். வெற்றி பேரொழி நண்பர் நம்முடைய உறுப்பினர் தான் அவரு, கலை இலக்கிய மன்றம். ஓ நன்றி. அவரு கொஞ்சம் காதுகே கதை கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா வந்துருவாரு. ஓ அப்படியா? ஓ மகிழ்ச்சி. நான் சொல்லுறேன். கவித்தம் வெற்றி பேரொழி வாய்ப்பு இருக்கா? இன்னொரு சொல்லலாமா? கவித்திலகம் ஓகே, நன்றி. அடுத்ததாக டிஎஸ்என் தோழர் வாய்ப்பு இருக்கா? டிஎஸ்என் தோழர் நன்றி. அடுத்ததாக சாத்தூர் சிங்கக்குட்டி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐயா ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் ஒரு சிறப்பான பாவேந்தனுடைய உரையை கொடுத்தாங்க. அது உண்மையிலேயே புரட்சி கவி என்று சொல்வதற்கு தகுந்த மாதிரி இந்த கவிதைகள்லாம் வாசித்து செய்தார்கள். இந்த கவிதையினுடைய சிறப்பு என்னவென்றால், ஒரு அரசனுடைய மகளுக்கு பாடல் சொல்லி தருவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கவிஞன் அவனும் அழகா இருக்கிறான், இவளும் அழகா இருக்கிறாப்புல. அப்ப ஒரு பெற்ற தாய் பெற்றோர்களுக்கு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. அது எல்லா இடத்துலயும் முன்னாடி இருக்கிற மாதிரி இப்பயும் இருக்கத்தான் செய்யுது எல்லா இடத்துலயும். ஒருவேளை பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருந்தா பற்றி கொள்ளுங்கிற ஒரு பயத்துல கூட அதை என்ன செய்யணும் அவர் அமைச்சரா இருக்க போய் அந்த அமைச்சர்கிட்ட யோசனை கேட்கிறாரு. அவருடைய யோசனை மன்னருக்கு பிடித்திருக்கிறது. மன்னருக்கு பிடித்திருந்தாலும் ஒரு நாள் அது எப்படியாச்சும் தெரிஞ்சுதான் விடுமே அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அந்த குருடனாக கவி பாடிக்கொண்டிருக்கிறான். நிலவை பார்த்து கூடனை எப்படி நிலவை பார்த்து இவ்வளவு அழகா கவி பாட முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கவிதையை அமைச்சுட்டு வந்திருப்பாங்க. இப்ப இந்த பாடல்ல பாரதிதாசன் எதை வலியுறுத்துவதற்காக இதை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா, ஒண்ணு தமிழ் மூலமாக இந்த காதலை எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிருக்காங்களா, இல்ல மேலோர் கீழோர் என்ற தன்மையில் இருக்கக்கூடிய தன்மையினால இந்த கவிதை படுத்திருக்கிறார். இல்லாவிட்டா அவர் ஒரு ஜாதி இவர் ஒரு ஜாதி அதை ஒத்துக்காது. அப்போ சமத்துவமும்
சமத்துவம் இருக்க வேண்டும், அந்த சமத்துவ சிந்தனை இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சிந்தனை கொண்டாந்துருக்காங்களா? முக்கியமாக அரசர் என்ன கடைசியில பாத்தீங்கன்னா இவருடைய காதலை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் அவனை விட்ட அந்த ஆணவ கொலைன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நிலைதான் வந்திருக்கிறது. ஆனால் இந்த கவிதையில் பாரதிதாசன் உண்மையிலேயே எதை வலியுறுத்த வருகிறார் என்று கொஞ்சம் நமக்கு புரிஞ்சுக்கிட முடியல எனக்கு ஓரளவுக்கு. அப்ப நம்ம எதை எடுத்துக்கொள்ளலாம்? அப்ப எல்லாமே அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாமே எடுத்துக்கொண்டு இந்த கவிதையை நாம் வைத்துக் கொள்ளலாமா, இல்ல இப்படித்தான் நடக்கும், இன்றைய சூழ்நிலையில இப்படித்தான் இருக்குங்கிற சொல்றாரான்னு தெரியல. அதனால ரைட்டு, அருமையான உரை, ரொம்ப சிறப்பா சொன்னாங்க ஐயா. வாழ்வோம்னா வணக்கம், வாழ்த்துக்கள். எதை எடுத்துக்கொள்வது என தெரிந்து கொண்டே எதை எடுத்துக்கொள்வது என வினா எழுப்புகிற வழக்கம் போல் நம்முடைய சாத்தூர் சிங்கக்குட்டிக்கு வாழ்த்துக்கள். எஸ் காமராஜ்ங்கிற பேர்ல இருக்கவங்க வாழ்த்து சொல்லலாமா, பின்னூட்டம் சொல்லலாமா? பேராசிரியரே, காமராஜர் தமிழ்நாடு கிராம வங்கியில மேலாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். என்னுடைய அருமை நண்பர், தோழர். அவர் பின்னூட்டம் சொல்றாரு, கேளுங்க, சொல்லட்டும். காமராஜ் சார் பின்னூட்டம் எதுவும் சொல்றீங்களா? பாரதிதாசன் ஐயா, ரவீந்திர பாரதி ஐயா நம்ம மேனாள் பொதுச் செயலாளர் பேசிட்டாங்க. இதற்கு பின்னூட்டம் சொல்ல முடிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, கற்றோர் அவையை நான் சில நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா பங்களிக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளவு இது இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா இது வர்ற நேரமெல்லாம் எனக்கு எக்கச்சக்கமான தகவல்களும் எக்கச்சக்கமான அறிவு தேடல்களையும் உருவாக்குகிற பிளாட்ஃபார்மா இருக்குது இந்த அமைப்பு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெரிய ஆளுமைகள் தங்களுடைய சிறந்த கருத்துக்களை சொல்றாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பின்னூட்டம் சொல்லணுமா சொல்லலையான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் என்னை அழைத்ததற்கு நன்றி. நான் இன்னொரு நல்ல நாளில் இன்னொரு முறை நான் சொல்றேன். எல்லோருக்கும் அன்பும் வணக்கமும். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. வேற யாரும் சொல்றீங்களா? என்ன நிறைவு பின்னூட்டம் போறேன். நன்றி. நிறைவு பின்னூட்டமாக நம்முடைய நல்லாசிரியர் நாகராஜன் ஐயா அவர்கள். செந்தமிழே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே என்று சொல்வதற்கு இந்த களம் மிக பொருத்தம். செயலை அழிப்பது ஒருபுறம் இருந்தாலும் நினைவை அழிப்பது முக்கியம். அதே நேரத்துல நினைவை அழிப்பது ஒருபுறம் இருந்தாலும் நிலையை அழிப்பது ஒரு முக்கியமான கட்டம். இந்த நிலையை அடித்து நினைவை அடித்து நித்தமும் அழிக்கும்படி செய்ய முடிகிறது என்று சொன்னால் இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தேவைப்படுகிறது. அதே நேரத்துல செவி கேட்கிற பொழுதெல்லாம் செந்தமிழ்த்தேன் நெஞ்சுக்குள்ளே பாய்கிற ஒரு வித்தையை அதை நிகழ்த்தி காட்ட முடிகிறது, வெற்றிகரமாக்க முடிகிறது என்றால் அங்கே அறம் போன்ற பெருமக்களுடைய பங்களிப்பு, கருமுருகன் ஐயா போன்றவர்களுடைய ஒருங்கிணைப்பு, சிவசுப்பிரமணியம் போன்றவர்களுடைய பாராட்டு முகம், சாத்தூர் கணேசன் ஐயா போன்றவர்களுடைய எதிர்வினையாற்றுதல் அல்லது எதிர்மறுத்து சொல்லுதல் அல்லது தடைவிடைகளை எழுப்புகின்ற பாங்கு, இவை எல்லாவற்றிற்கும் ஒரு தங்க முலாம் பூசுகிற வழக்கத்தை இந்த தமிழால் தர முடிகிறது. ரொம்ப நேர்த்தியாக இப்படி சொல்லி பார்க்கிறேன். புரட்சி கவி என்றவர் வைத்ததுனாலே புரட்சி கவி பாரதிதாசனை சொல்லுகிறோம். ஷெல்லிதாசனை பார்க்கிறோம். ஷெல்லிதாசனிடத்திலே இருந்து பாரதிதாசன் பிறக்கிறார். பாரதிதாசனிடத்திலே இருந்து சுப்புரத்தினதாசன் பிறக்கிறார். ஆனால் ஆச்சரியம், இவர்கள் எல்லாவற்றிலேயும் விஞ்சுவதாக ரவீந்திர பாரதிக்கு ஒரு தாசன் பிறக்கிறான். ஆக்கி என்கிற கவிஞராக மலர்கிறான். அப்போ ஆக்கியினுடைய கவிதையில ஒரு ரசம் இருக்கிறது. என்ன மாதிரி அப்படின்னா, சொற்களை இப்படி கையாண்டால் உள்ளத்தை மட்டும் வைக்கவில்லை, உள்ளதை வைக்க முடிகிறது. உள்ளத்தை வைப்பது வேறு, உள்ளதை வைப்பது வேறு. அத ரொம்ப அழகா உள்ளதை வைக்கிற பாங்கு ஒரு திரை தடுக்க முடியுமா என்ன?
நரியோட வாலை வச்சுக்கிட்டு கடல் இவ்வளவு ஆழம்னு சொல்ல முடியுமா என்ன? ரொம்ப அழகா நேர்த்தியா காமராஜ் ஐயா விலகிக்கிட்டாங்க. இந்த மாபெரும் சபையிலே நான் பேச முடியுமா? ஏன்னா நான் கையிலே வைத்திருப்பது நரிவால். இது ஆழங்கால் பட்ட மிகச்சிறப்பான மதுரகவி முதலாகிய ஆழ்வார்கள் இருக்கிற பகுதி. 12 ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள். இல்லை இல்லை, இங்கே 15 ஆழ்வார்கள் இருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியா. காமராஜ் ஐயாவும் ஒரு ஆழ்வார் தான். ஏனென்றால் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார், அதை ரொம்ப அழகா சொல்லுவார் அப்பர். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் ஏத்துகையால். ஆகையினால சாதாரண இல்லை அது. அதை ரொம்ப சரியா சொன்னா கேட்பதே கூட பெரிய ஞானம். அதை ரொம்ப அழகா சொல்றார். கற்றிலன் ஆயினும் கேட்க அஃது ஒருவருக்கு சிறப்பான ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணையாய் இருக்கக்கூடியது. ஊற்றாம் துணை கிடைக்கணும். என்னவோ போன வாரம் தோணுச்சு, இந்த வாரம் தோணலாங்கிறான். அப்போ இழப்பு ஏற்படுகிறது மூளைக்கு. ஆனால் ரொம்ப அழகா சொன்னார் சாத்தூர் ஐயா. எந்த களத்தை சொன்னாலும் தேடி சொல்லுகிறார். ஆணவ கொலை என்று ஒன்றை சொன்னார். அப்போ அந்த உதாரணமாக மாறினார். அவரேதான் பாவேந்தர் என்று அதை ரொம்ப அழகா பொருத்தி காட்டினார் ரவீந்திர பாரதி ஐயா. அந்த உதாரணமாக பேசிய அந்த புரட்சி கவி, அந்த பாத்திரத்தை தானாக முன்வந்து நடாத்திய புரட்சி கவி பாவேந்தர் மிகச்சிறப்பாக சாத்தூர் ஐயாவிற்கு வினாவிற்கு விட இங்கேதான் இருக்கு. என்ன புரட்சி கவியாக அவர் சொன்னது, புரட்சி கவிகளால் சொன்னது, புரட்சியை கவியாக சொன்னது. இந்த 3 நிலைகளையும் ஊடலையாக பார்க்கிற பொழுது உதாரண் என்கிற புரட்சி கவி புரட்சியை சொல்லுகிறான் மேடையிட்டு. ஆணவ கொலைகளை மறுக்க வேண்டும், அதைத்தான் புரட்சி கவி சிந்திக்கிறார். ஆகையினால ஆணவ கொலையாக மாறுவதற்கு முன்பு சாதிப்போர் வேண்டும், சாதிப்போர் வேண்டாம். சந்திப்போர் வேண்டும், சந்திப்போர் வேண்டாம். சிந்திப்போர் வேண்டும், சிந்தி போர் வேண்டாம். ஆகையினாலே நண்பர்களே, இதற்கு மேலுமா சொல்லணும்? ரொம்ப அற்புதமாக அவர் சொன்னதுல ஒண்ணு உண்மை. கையிலே பரிமாறப்படுகிற பொழுது அந்த கனியை ருசிக்க முடியாது. விநாயகப் பெருமான் கையிலே அது ஏந்தி கொள்ளுகிற பொழுது கோபம் வரும் முருகனுக்கு, குன்றுதோறும் ஆடுவான். ஆகையினால அப்படித்தான் நான் எத்தனையோ உணவை நான் பார்க்கலாம், அவ்வளவுதான் பரிமாறலாம் அவர்கள் பாவம். ஆனால் அவர்களுக்கு தெரியுமா நான் சுவைக்க கூடாது இல்லையா? அப்படி மறுக்கப்பட்ட காதலி இல்லை, அவள் மறைக்கப்பட்ட காதலி. ரொம்ப அழகா கதை போக்கையும் கதை பாங்கையும் ரொம்ப அற்புதமாக எடுத்து செல்ல முடிந்தது என்று சொன்னால் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம். அது ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கின்ற கவி உள்ளம். அதுதான் ரவீந்திர பாரதியின் தெள்ளத் தெளிந்த உள்ளம். சிவகாமி நினைப்பினிலே பாடம் சொல்ல மறந்தது என்ன? நான் எந்த நினைப்பிலேயோ எதையும் மறக்கவில்லை, ஒன்றை மட்டும் நினைந்து கொண்டே இருக்கிறேன். அறம் வாழ்க, தனுஷ்கோட்டி ராமசாமி அறம் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நல்லாசிரியரே. சாதிப்போர் தான் வேணுமே தவிர சாதிப்போர் வேண்டாம். எவ்வளவு பெரிய சொல்லாடல். மிக்க மகிழ்ச்சி. இது எல்லா இடங்களிலும், தமிழ்நாடு முழுவதும் குறிப்பா எல்லா இடங்களிலும், குறிப்பாக பொதுமக்கள் கூடுகிற இடங்கள், இன்னமும் குறிப்பாக கல்வி நிலையங்களில், அந்த வார்த்தையை சரியா சொல்ற, கல்வி நிலையங்களில் இந்த 2 சொல்லும் ஒரு திருக்குறள் போல ஒரு பொது சொல்லாக அமைத்து அரசாங்கம் வெளியிட்டால் அது எழுதியது நம்முடைய நல்லாசிரியர் நாகராஜன் அவர்கள் என அந்த குறிப்போடு இருந்தால் இன்னமும் சிறப்பாக இருக்கும். நல்ல சொல்லாடல், மிக்க மகிழ்ச்சி. இது அதாவது சிந்திக்கின்ற பொழுதுதான் இது மாதிரியான ஒரு சமூகத்திற்கு சமூக அக்கறையோடு கூடிய சொற்கள் பிறக்கும். அந்த அடிப்படையில் நல்ல சொற்களை தந்த நல்லாசிரியர்களுக்கு வாழ்த்துக்களும் சிறப்புகளும். நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்குரிய மருத்துவர் தா அரமையா அவர்கள். ரவீந்திர பாரதி எதுவும் பேசுறாங்களான்னு கேட்டேன். ஆமா ஆமா, அதனால கவிஞரே நிறைவா எதுவும் சொல்றீங்களா? வர நீங்க வாங்க, உங்களுக்காக நாங்க உட்கார்ந்துருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. அன்பு அன்பு சாத்தூரார் அவர் இதெல்லாம் சுவைக்காது.
இதுல இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அருமையான கேள்வி கேட்டார். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? தமிழ் மேல் காதல் கொள்ள வேண்டும். தமிழருடைய காதல் பெருமையை அங்கீகரிக்க வேண்டும். அது சாதி, மதம், அந்தஸ்து, அதிகாரம் எல்லாவற்றையும் கடந்தது. நாடு, மொழி, இனங்களை கடந்தது காதல். அந்த காதலை நாம் உளமாற அங்கீகரிக்க வேண்டும். இந்த ஆணவ கொலை என்பதனுடைய உள்ளடக்கத்தை அவர் இந்த புரட்சி கவியின் மூலம் அவர் சொல்லி இருக்கிறார். அத சாதியனும் சங்கிலியும் தலை பிடித்து அடின்றானே. அப்போ சாதி என்பது மறிக்கும், காதலை மறிக்கும். அது மட்டுமல்ல, தமிழ் வளர்ச்சியையும் தடுக்கும். ஆக பாரதிதாசன் என்றால் தமிழ், பாரதிதாசன் என்றால் சாதி மறுப்பு, பாரதிதாசன் என்றால் காதல் விருப்பு, பாரதிதாசன் என்றால் காதலை கொண்டாடுதல், பாரதிதாசன் என்றால் புரட்சி, பாரதிதாசன் என்றால் சமூக மாற்றம். அப்போ பாரதிதாசன் என்பது பல பரிமாணங்களை கொண்டது என்பதை இந்த புரட்சி கவியின் மூலமாகவே நாம் உணர்கிறோம். இதுதான் நாம் அவரிடமிருந்து பெற வேண்டியது என்றால் தமிழ் பற்று, காதலை அங்கீகரித்தல், அப்புறம் புரட்சிகர சமூக மாற்றத்தை நாம் ஏற்று செயல்படுவோம். இதுதான் பாரதிதாசனத்துல இந்த புரட்சி அவருடைய மொத்த இலக்கியத்திலிருந்தும் நாம் எடுத்துக்கொள்வது. நன்றி, வணக்கம். பாரதிதாசன் என்றால் சமூக மாற்றம். அருமை அருமை அருமை, மிகப்பெரிய வரி. நிறைவாக நம்முடைய பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் ராமையா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திடீர்னு நம்ம ரவீந்திர பாரதி தோழர்கிட்ட கேட்டோம், நீங்களே இன்னைக்கு பேசிடலாமா அப்படின்னு. கட்டாயம் பேசுறேன் அப்படின்ட்டு. நம்ம என்னன்னா, பாரதிதாசனுடைய படைப்புகள்ல பல்வேறு படைப்புகள் இருக்கு. சிறுகதை, கவிதை, இசைப்பாடல், காவியம், நாடகம் எல்லாம் இருக்கு. அப்ப அது எல்லாம் சொல்லி அதனை அதனுடைய சாராம்சத்தை சொல்லி வந்தா நல்லா இருக்குமே நினைச்சோம். அதுபடியே ரவீந்திர பாரதி தோழர் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. மிக சிறப்பு. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில நம்மளுடைய பாரதிதாசனுடைய அனைத்து படைப்புகளையும் ஒரு அறிமுகம் செய்யக்கூடிய உரையாக அடுத்தடுத்த உரைகள் அமையும் என்று நினைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. பின்னூட்டம் வழங்கிய அனைவரும் மிக அருமையாக சொன்னாங்க. எல்லாம் நம்ம இது ஒரு திட்டமிடப்பட்டாத நிகழ்வு. நம்ம தமிழக அரசு அறிவித்த உடனே நாம் இது பண்ணோம். அதனால கொஞ்சம் அந்த ஒருங்கிணைப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்கிறது. மற்றபடி ஒன்றும் இதில் இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. 2 நாட்களில் உரைகள் இது இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச்செயலாளர் தோழர்களே. நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் எடுத்த இலக்கை அடைய வேண்டும் என்பதற்கான அர்ப்பணிப்பு என்பதை நாம் இன்றைக்கு முழுமையாக உணர்ந்தோம். குறிப்பாக நம்முடைய மதியானம் ஒரு 2-3 மணியிலிருந்து தோழர் ராமசுப்ரமணியம் தோழருக்கு இந்த நேரத்துல நாம ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க எடுத்துக்கிட்ட, நம்முடைய மருத்துவருடைய நேர்முக உதவியாளர் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்கு பார்த்தீங்களா, கடுமையான முயற்சி. குறைந்தபட்சம் என்னிடம் இன்னைக்கு 20 முறையாவது பேசியிருப்பாங்க, என்னாச்சு பேராசிரியர், என்னாச்சு பேராசிரியர் அப்படி. அதனால பொதுச் செயலாளர் என்னோட மருத்துவ பணிக்கு இடையிலையும் இன்னைக்கு அவ்வளவு கடுமையான சிரத்தை எடுத்துக்கொண்டு நாம் இன்றைக்கு ஏன்னா திடீர்னு இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சாளர் திடீர்னு என்று அவங்களுக்கான சூழல் இல்லை அப்படின்னு இருந்த பொழுது அடுத்து மாற்று ஏற்பாடு செய்வதற்காக பின்னணியில் இயங்குகிற தோழமைமிக்க ஐயா சுப்பிரமணியன் ஐயாவையும் இந்த நேரத்துல மருத்துவருடைய நேர்முக உதவியாளர் அவர்களையும் நம்ம இந்த நேரத்துல மகிழ்வோடு இந்த மன்றம் வாழ்த்துகிறது என்கிற செய்தியோடு, தோழர்களே, நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தமிழக அரசு அறிவித்த தமிழ் வாரத்தினுடைய 6ஆம் நாள் நிகழ்வில் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். அத்தனை பேரும் இரவு 8 மணிக்கு. ஏன்னா இன்னைக்கு ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆழ்வார்கள் 12 - 15 எண்ணிக்கையாக மாறி இருக்கிறது. ஒருவேளை பரவாயில்ல, அதுவரை சந்தோஷம். ஆழ்வார்கள் 8 என்று சொல்லி விடக்கூடிய நிலை மாறாமல் ஆழ்வார்கள் 12 - 15 இருக்கிறது. நாளைய தினம் 21 மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். அந்த நிலையில் அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வழியில் தொடர்ந்து இலக்கியத்தால் பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.